வணக்கம். ஒரு வழியாக காங்கிரஸ் திமுக கூட்டணி கையெழுத்தாகி கை குலுக்கிட்டாங்க தலைவருங்க. தொண்டர்கள் வாக்காளர்கள் கை குலுக்குவாங்களா? அது $1,000,000 கொஸ்டின். ஏன்னா காங்கிரஸ்காரங்க அந்த அளவு நோக்கடிச்சிட்டாங்க. தாவேக்காவுக்கு போகிறது அம்பலப்பட்டு நிற்கிது. அவங்க சுயரூபம் பிளாக்மெயில் அரசியலும் அம்பலப்பட்டு போச்சு. இதுக்கு மேலே யார் நம்புவாங்க அவங்கள? எந்த எலெக்ஷனும் கழட்டி விட்டு போயிடுவாங்க. ஒரு இந்திய அளவுலேயே ஒரு 4-5 கட்சி தான் அவங்கள ஆதரிக்கிறாங்க. ஏன்னா இது எதிர்காலம் தெரியாத ஒரு கட்சி, ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சி. அதுக்கு ஒரு கொள்கை ரீதியாக சப்போர்ட் கொடுத்தா அவங்களே போட்டு பார்த்து வாங்கிக்கிறாங்க. ராகுல் காந்தி இந்த 3 எம்எல்ஏ சீட்டு சேர்த்து வாங்கி என்ன ஒரு பிரதம மந்திரி ஆகிட போகிறாரு. குறைஞ்சபட்ச சைக்காலஜி வேணாவா? கூட்டணி ஜெல் ஆகுது, ஓட் ஷேர் ஆகாத அளவுக்கு நொந்து உடச்சி கண்ணாடியை சுக்குநூறாக உடச்சிட்டு அதுக்கப்புறம் மோம்பாப்பானா யாராவது இது மாதிரி தான் அவர் பண்ணியிருக்கிறார். பீகாரில் தேஜஸ்வியை காலி பண்ணிவிட்டு தமிழ்நாட்டில் அதே விளையாட்டு விளையாடிக்கிறாங்க. இது என்ன ராஜதந்திரம் எனக்கே தெரில. இந்த கட்சி தான் காங்கிரஸ் தாங்க இந்தியா கூட்டணி காப்பாற்றிருக்கணும். ஏன்னா யாரும் எதிர்த்து வெளியே போயிடாமல் பார்த்துருக்கணும். ஆனால் இவங்களே பொறுப்பு இல்லாமல் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறது இந்திய அளவில் எல்லாருக்கும் அதிர்ச்சி. இதில் போய் என்ன பிடிவாதம்? அதாவது நடக்கிற எம்எல்ஏ தேர்தலில் ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணுமா? அது இல்லாமல் உள்ளாட்சி தேர்தலில் இப்போ பங்கு தரணுமா? கூட்டுறவு சங்க தேர்தலுக்கெல்லாம் இப்போ பங்கு கையெழுத்து போட்டு தரேன்றாங்க. இது என்ன பிளாக்மெயில் அரசியல்? அவங்களுடைய திறமையெல்லாம் தவறான இடத்துல வெளிப்படுது. இது வாக்காளர்கள் மன்னிப்பாங்களா? அந்த கட்சி கரையேறுமா? டவுட்டு தான். 2 கட்சி தலைவர்களும் எவ்வளோ பாடுபட்டு சேர்த்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் வெற்றி இருக்கும். திமுக கரையேறும், காங்கிரஸ் டவுட்டு தான். ஏன்னா அந்த கட்சி அம்பலப்பட்டு போய் நம்பிக்கை இழந்து மிக மோசமான நிலையில் இருக்குது. இதுக்கு காரணம் ராகுல் காந்தி தான், அவங்களுடைய டீம் தான். இப்போ எப்படி இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் இவ்வளோ ஆட்டம் காடிச்ச எல்லா கட்சியும் இதே மாதிரி பண்ணியிருந்தால் இந்தியா கூட்டணியும் உடைஞ்சி போயிருக்கும். எவ்வளோ ஒரு பொறுப்புள்ள கட்சி பாருங்கள் காங்கிரஸ். உண்மையில் நினைக்க வெக்கமாக இருக்குது எனக்கு.